அல்லாஹ்வுடைய சந்திப்பு நடக்குது. அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க. ஆனால் நேரடியாக வெற்றுக்கண்களால் அல்லாஹ்வை பார்த்தாங்களா? பார்க்கல. இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக சொல்லுது, அல்லாஹ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? கண்களால் பார்த்ததா சொல்லுவாங்க. அவங்க சொல்றத முதல்ல கேட்டுட்டு முடியாது என்பதற்குரிய ஆதாரம் என்னன்றதை பார்ப்போம். இந்த உலகத்திலே இறைவனை பார்த்தது, இந்த உலகத்திலே இருந்த போதே இறைவனை பார்த்தல் அப்படிங்கிறது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே இறைவனால் பிரத்யேகமாக வழங்கப்பட்ட சிறப்பம்சம் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் யாருக்கும் வழங்கவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கினான். இந்த மேராஜுடைய நிகழ்ச்சியில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள், புறக்கண்களால் பார்த்தார்கள். மேராஜுடைய நிகழ்ச்சியில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள், புறக்கண்களால் பார்த்தார்கள். புறக்கண்களால் பார்த்தார்கள். அகக்கண், புறக்கண், உள்ளத்தினால், வெளியான உள்ள கல்லினால், இப்படி ஒவ்வொரு கதை கலப்பாங்க. அதிலே முரண்பாடுகள் வருது. இப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வை பார்த்ததாக என்ன செய்யறாங்க? பொய்ய சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹல் ரஅய்த ரப்பக, நபிகள் நாயகமே நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்த்தீர்களா? நேரடியா கேள்வி, எந்த வியாக்கியானமும் இல்ல, எந்த மழுப்பலும் இல்ல, நேரடியான கேள்வி. அதுக்கு பதில் நபிகள் நாயகம் சொல்றாங்க, கால நூறுன் அன்னா அராஹு, அவன் ஒளிமயமானவன், நான் எப்படி பார்ப்பேன் என்று கேட்கிறாங்க. ஒரு பதில், ஒரு வார்த்தை, ஒரு பதில். இது இந்த அளவுக்கு வழிகட்டுக்கு போறாங்க. இது நாங்க தௌஹீத் ஜமாத் வந்து எழுதின ஹதீஸா? இது முஸ்லிம்ல வந்த இந்த ஹதீஸ் 361வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது தௌஹீத்வாதிகள் தான், வஹாபிகள் தான் எழுதினார்களா? வஹாபிகள் தான் இந்த கிதாபை வந்து டிசைன் பண்ணாங்களா? தெளிவான ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இறைவனை பார்க்கலன்றாங்க. எப்படியப்பா பார்ப்பேன்? அல்லாஹ்வுடைய திரையாக ஒளி இருக்குது. அந்த ஒளியை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிஜாபுஹுன் நூர், அல்லாஹ்வுடைய திரை என்பது ஒளியாகும். லேசிப்பட்டது இல்ல. எப்படிப்பட்டதுண்டா, லவ் கஷஃபு லா அஹ்ரகத் சுப்ஹாத்து வஜ்ஹி மன்தஹா இலைஹி பஸ்ருஹு மின் ஹல்கிஹி, அவனுடைய அந்த ஒளி உடைய அந்த திரை அகற்றப்படுமேயானால் அவனுடைய அந்த பார்வையுடைய அளவு எந்த பகுதி வரைக்கும் நீளுமோ அந்த எல்லா பகுதிகளும் சுட்டு பொசுக்கப்பட்டு விடும். தெளிவான ஹதீஸ். முஸ்லிம்ல 263வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ஒளியை அகற்றினா எல்லாம் சுட்டு பொசுங்கிடுவோம், நிக்க முடியாது. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முடியல. கேட்கிறாங்க, பார்க்கணும், முடியாது. முடியாதுன்னு சொன்னதுக்கு அது மூசாக்கு முடியாது என்று அல்லாஹ் சொன்னானே தவிர மக்கள் அனைவருக்கும் முடியாது என்று அல்லாஹ் சொன்னானா விளக்கம் சொல்லுவாங்க. உலகத்துல யாருக்கு முடியாது? மறுமையில் அனைவரும் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா வந்து ஒரு முழு பௌர்ணமி நிலவு, எப்படி பௌர்ணமி இரவண்டு முழு நிலவை அனைவரும் பார்ப்போமோ அதே போன்று தெள்ளத் தெளிவாக நாங்கள் இறைவனை பார்ப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, நமது இறைவனை நாம் மறுமையில் பார்ப்போமா அல்லாஹ்வின் தூதரே? ஆமா பார்ப்போம். நல்லடியார்கள் பார்ப்பார்கள் மறுமையில. இந்த உலகத்துல பார்க்கிறதுக்குரிய செட்டப் என்னது? லா யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடையாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவன் தான் பார்வைகள் அடைவான். இந்த கண்ணால முடியாது, சூரியனை பார்க்க முடியாது. கண்டினியூவா ஒரு 5 நிமிஷத்துக்கு சூரியனை பாருங்க, அப்படி 90% உங்களோட கண்ணு டாக்காவே போயிடும். ஒரு 1 hour பாருங்க, அப்படி பொட்டண்டு போயிட்டு கண் பார்வை. சரியா மின் வெட்டுற இடத்துல நல்லா கிட்ட போயிட்டு கண்ணை வைங்க, பார்வை பறந்துடும். ஒரு மின்னலை பார்க்க இயலாது, ஒரு நெருப்ப கிட்ட கண்ணை கொண்டு போயிட்டு தைரியமா நின்று பார்க்க முடியாது. சூரியனை எங்களை விட 1.5 லட்சம் மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்க முடியாது. அல்லாஹ்வை பார்க்கிறதா? அவன் திரையே ஒளியால வைக்குமா? அவன் எப்படி இருப்பான்? அவன் திறதா ஒளி என்றான். அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பான்? எந்த அளவுக்கு அவனுடைய ஒளியுடைய பவர் இருக்கும்? அப்ப அல்லாஹ்வை எப்படி பார்க்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததா யாராவது சொன்னா அவங்க பொய்யர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபக்கத் கஸப, யாராவது ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புறக்கண்ணால், அகக்கண்ணால், வெற்றுக்கண்ணால், உள்ளத்தால் பார்த்ததாக சொன்னால் அவர்கள் பொய்யர்கள், பொய் சொல்லிவிட்டார்கள். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியின்படி அப்துல்லா ஜமாலி என்பவர் யார்? பொய்யர்.
இட்டு கட்டுபவர், புழுகு மூட்டை. பொய் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல. ஆன்மீகத்துல பேரால நடக்கிற புரோகிதத்தை ஒழிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த ஏற்பாடே செய்யறான். உண்மையிலே அல்லாஹ்க்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க நபிகள் நாயகம். அப்படி போயிட்டும் அல்லாஹ் பாக்க கிடைச்சா? கிடைக்கல. ஆன்மீகவாதிகள் எப்படி சுத்தி கொண்டிருக்கிறான்? கொஞ்சம் ஒரு சீலையை சுத்தி கொண்டா நாங்க இறைவனோட கலந்துட்டோம் என்றான், இறைவனோட ஒன்றோடு ஒன்றாகிட்டோம் என்றான், இறைவனோட அப்படி நாங்க நெருங்கிட்டோம் என்றான். எல்லாம் பொய் என்றதுக்கு ஆப்பு வைக்கிறான்ல. இவங்க அதை மாத்துறாங்க. அந்த நிலை, அந்த போலி ஆன்மீகவாதிகளுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மைப்படுத்துறமா இவங்க பேசுறாங்க. சுன்னத் ஜமாத் என்ற பெயர்ல தௌஹீத் ஜமாத் இதை சொன்னா தௌஹீத் ஜமாத் வழிகேடுவாங்க. நாங்க குர்ஆன்ல உள்ளதை சொல்றோம், ஹதீஸ்ல உள்ளதை சொல்றோம். பார்வைகள் அடையாதுன்னா அடையாது, இந்த உலகத்தில் அடையாது. உடனே கேட்பாங்க பார்வைகள் அடையாது என்ற ஆதாரத்தை வச்சா அப்ப மறுமையில நல்லடியார்கள் பார்ப்பாங்க. அப்ப எப்படி பார்வை அடையுது? மறுமையில விதிவிலக்கு, உலகத்துலதான் பார்வை அடையாது என்றால அப்படி புரியுங்க. அப்படிதான் புரியணும். நபிகள் நாயகம் அப்படிதான் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப இப்படி